வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. தலைப்புச் செய்திகள். வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியதை கண்டித்து காங்கிரஸ் கட்சி நாடு தழுவிய அளவில் போராட்டம் அறிவிப்பு. இன்று முதல் கட்சியின் மாநில மற்றும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த தேசிய தலைமை சுற்றறிக்கை. தமிழ் என்னுடைய தாய்மொழியாக கிடைக்காதது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. தமிழில் என்னால் பேச முடியவில்லை என்ற வருத்தம் என் மனதில் ஆழமாக உள்ளது என நமோ செயலி மூலம் பிரதமர் மோடி பேச்சு. சமூக நீதி பேசும் ராமதாஸ் பாஜகவுடன் எப்படி கூட்டணி அமைத்தார் என்பது தங்கமலை ரகசியம் அல்ல என தருமபுரி பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பாமக வலியுறுத்தும் ஒரு திட்டத்திற்கு கூட ஆதரவு தெரிவிக்காத கட்சி பாஜக என்பது ராமதாசுக்கு தெரியாதா என்றும் கேள்வி. ₹1823 கோடி அபராதம் செலுத்த கோரி வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியதற்கு காங்கிரஸ் கண்டனம். காங்கிரஸை அழிக்க பாஜக பயன்படுத்தும் வரி பயங்கரவாதம் என கட்சியின் மூத்த தலைவர்கள் பேச்சு. காங்கிரஸை தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். பழைய பான் எண்ணெய் பயன்படுத்தியதற்காக ₹11 கோடி வரி பாக்கியை செலுத்த உத்தரவு. IPL அணிகளைப் போல் அதிமுக இப்போது பல அணிகளாக பிரிந்து தேர்தல் களத்தில் நிற்பதாக அமைச்சர் உதயநிதி பேச்சு. திருவள்ளூரில் காங்கிரஸ் வேட்பாளர் செந்திலை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி பேச்சு. மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால் அனைத்து திட்டங்களும் கிடைக்கும். புதுச்சேரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக அரியாங்குப்பம் பகுதியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. ஏப்ரல் 12ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டால் அன்றைய தினம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெறாது. மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை அறிமுகப்படுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். கூட்டுறவு நகை கடன் தள்ளுபடி தொடர்பாக 35 லட்சம் பேரை ஏமாற்றிய கட்சி திமுக என EPS குற்றச்சாட்டு. ஸ்டாலின் பேச்சை கேட்டு கழுத்திலும் காதிலும் இருந்த நகைகளை பெண்கள் கூட்டுறவு சங்கத்தில் அடகு வைத்து பறி கொடுத்ததாகவும் பேச்சு. உதயநிதி ஸ்டாலினே சொல்லிட்டாரு, பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சு அந்த மக்களும் போய் அங்கங்க இருக்கின்ற கூட்டுறவு அமைப்பில் அந்த நகை வச்சு பணத்தை வாங்கி செலவழிச்சுட்டாங்க. பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஆச்சு? தகுதியானவருக்கு தான் கொடுக்கப்படும் சொல்லிட்டாங்க. போட்டார் ஒரே அடியா. தகுதியானவருக்கு தான் இந்த 5 சவரனுக்கு குறைவாக கூட்டுறவு அமைப்பிலே நகை வைத்து பணம் பெற்றவர்களுக்கு தள்ளுபடிட்டார். மொத்தம் 48 லட்சம் பேர் நகையை கூட்டுறவு அமைப்பில் வச்சிருக்கிறாங்க. அதுல 13 லட்சம் பேருக்கு தான் தகுதியாச்சு. மீதி 35 லட்சம் பேருக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கூட்டுறவு அமைப்பில் இருக்கிற சங்கங்கள்லாம் உடனடியா கடிதம் போட்டாங்க. யாரெல்லாம் பணம் வாங்கலாம் 35 லட்சம் பேர் திருப்பி கட்ட வேண்டும், வட்டியோட திருப்பி கட்டணும்னு சொல்லிட்டாங்க. தென்காசி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இசை மதிவாணனை ஆதரித்து சீமான் பரப்புரை. சிலிண்டர் பெட்ரோல் விலையை குறைப்போம் என்று பொய்யான வாக்குறுதிகளை திமுக அளித்திருப்பதாக விமர்சனம். மாணவிகளுக்கு வழங்குவது போல் அரசு பள்ளியில் படித்துவிட்டு கல்லூரியில் சேரும் ஆண்களுக்கும் ₹1000 வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி பரப்புரையில் பேச்சு. வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக அண்ணாமலை கண்டனம். ₹1000 கொடுத்துவிட்டு பெண் சமூகத்தை திமுக அவமானப்படுத்துவதாகவும் குற்றச்சாட்டு.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏப்ரல் 5ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் ரோடு ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்பு. கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். சின்னம் ஒதுக்கீட்டில் தேர்தல் ஆணையம் பாரபட்சத்துடன் செயல்படுவதாக சேகர் பாபு குற்றச்சாட்டு. டிடிவி தினகரன் ஜி.கே. வாசனுக்கு கேட்ட சின்னத்தை வழங்கிவிட்டு மதிமுக விடுதலை சிறுத்தைகளுக்கு மறுத்தது ஏன் என கேள்வி. ஜெயங்கொண்டம் அருகே அமைச்சர் சிவசங்கர் சென்ற காரை நிறுத்தி சோதனை. காரில் பொருட்கள் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர் பயணத்தை தொடர அதிகாரிகள் அனுமதி. குடியாத்தம் பகுதியில் பிரச்சாரம் செய்தபோது கடைகளில் உள்ள பிஸ்கட் மற்றும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு வாக்கு சேகரித்த மன்சூர் அலிகான். மோடி மீண்டும் பிரதமர் ஆவதை எந்த கும்பனாலும் தடுக்க முடியாது என டிடிவி தினகரன் பேச்சு. பாஜக அமமுக இடையேயான கூட்டணி இயற்கையாக அமைந்த கூட்டணி என்று மதுரை கூட்டத்தில் பேச்சு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல். முருகன் மீது வழக்கு பதிவு. முன் அனுமதியின்றி ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக தேர்தல் பறக்கும் படை அளித்த புகாரில் நடவடிக்கை. கோயம்புத்தூரில் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பரப்புரை. திமுக ஆட்சியில் ஆலைகளை மூடி கட்டிடங்களாக மாற்றிவிட்டதால் வேலைவாய்ப்பே கேள்விக்குறியாகிவிட்டதாக குற்றச்சாட்டு. பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு குற்றவாளிகளாக சந்தேகிக்கப்படும் 2 நபர்கள் குறித்து தகவல் கொடுத்தால் 20 லட்சம் ரூபாய் பரிசு. இருவரின் புகைப்படங்களையும் வெளியிட்டு தேசிய புலனாய்வு முகமை அறிவிப்பு. நீங்கள் எல்லாம் தெரியுறீங்க, பாலம் எல்லாம் தெரியுது, ஆனா அவர் செஞ்ச திட்டம் எதுவும் தெரியல. கடைசி வரை பைனாகுலரை மூடியபடியே வைத்து விமர்சித்த அதிமுக வேட்பாளர் சரவணன். நீலகிரியில் அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தில் முதியோர்களிடம் வாக்களிப்பதன் அவசியம் பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்திய ஆட்சியர் அருணா. கேரம் தாயம் விளையாடியும் மகிழ்ச்சி. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவை இந்தியா பல்வேறு துறைகளில் நுட்பமாக பயன்படுத்தி வருவதாக மைக்ரோசாப்ட் இணை நிறுவனர் பில்கேட்ஸிடம் தெரிவித்தார் பிரதமர் மோடி. ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் 300 அடி பள்ளத்தாக்கில் டாக்ஸி கவிழ்ந்த விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. மழை பெய்து வருவதால் டாக்ஸி டயர் சறுக்கி பள்ளத்தில் விழுந்ததாக கூறப்படும் நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். பீகாரில் இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் தொகுதி பங்கீடு விவரம் வெளியீடு. மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் RJD 26 தொகுதிகளும், காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், இடதுசாரிகள் 5 தொகுதிகளிலும் போட்டி. மதசார்பற்ற ஜனதாதள ஆதரவுடன் கர்நாடகாவின் 28 தொகுதிகளிலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என மத்திய அமைச்சர் சோபா கரந்த்லாஜே பேச்சு. தெற்கு கர்நாடகாவில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் கட்சிக்கு கிடைக்கும் வாக்கு தங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கும் என்றும் பேச்சு. மகாராஷ்டிராவில் 10ஆம் வகுப்பு தேர்வின் போது விடைத்தாளை காட்டாததால் சக மாணவரை கத்தியால் குத்தி 3 மாணவர்கள் கத்தியால் தாக்கிய 3 மாணவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு.
வடகொரியா மீதான பொருளாதார தடைகளை ஐநா நிபுணர்களை கொண்டு மேற்பார்வையிடும் விவகாரம். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை வீட்டோவை பயன்படுத்தி முறியடித்து ரஷ்யா. தென்னாப்பிரிக்காவிற்கு ஈஸ்டர் நிகழ்ச்சிக்காக சென்ற 45 பேர் பேருந்து விபத்தில் உயிரிழப்பு. 165 அடி உயர பாலத்தில் இருந்து பேருந்து கவிழ்ந்து தீப்பிடித்ததில் 8 வயது சிறுமி உயிர் தப்பினார். அழிந்து வரும் ஆப்பிரிக்க கடலோர பறவைகளை காப்பாற்ற பெண் குயின் முட்டையை தத்தெடுக்கும் இயக்கத்தை தொடங்கியுள்ளது தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த அறக்கட்டளை. கோவையில் பிரதமர் மோடியின் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு பள்ளி குழந்தைகளை அழைத்து சென்றதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவுறுத்தல். அடுத்த 5 நாட்களில் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ரன்களை வாரி வழங்கிய ஸ்டார்க். 2 போட்டிகளில் 100 ரன்கள் வழங்கிய ரூபாய் 24 கோடி 72 லட்சத்திற்கு கொல்கத்தா அணியால் ஏலத்தில் எடுக்கப்பட்ட மிட்செல் ஸ்டார்க். நடப்பு IPL தொடர் லீக் பெங்களூரு கொல்கத்தா இடையேயான போட்டியில் பெங்களூரு அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி அபார வெற்றி. நடப்பு IPL தொடர் லீக் போட்டியில் லக்னோ பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். லக்னோ அணி முதல் போட்டியில் தோற்ற நிலையில் இன்று பஞ்சாப் அணியுடன் மோதல். ஸ்பெயின் மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி மாட்ரிட்டில் நடந்து வரும் நிலையில் இந்தியா வீரர் ஸ்ரீகாந்த் ஜப்பானின் கூதகாஷி மோதல் போட்டியில் ஸ்ரீகாந்த் கூதகாஷியிடம் தோல்வி. வேட்டையாடு விளையாடு பட வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி நெஞ்சுவலிக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மாரடைப்பால் உயிரிழந்தார். ஜிவி பிரகாஷ் நடித்துள்ள கல்வன் படத்தின் புதிய பாடல் வெளியீடு. கல்வன் படம் ஏப்ரல் 4ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் என தகவல். மூன் பிக்சர்ஸ் சார்பில் தயாரிப்பாளர் ஆதம் பாவா தயாரித்து இயக்கிய இயக்குனர் அமீர் நடித்துள்ள உயிர் தமிழுக்கு திரைப்படத்தின் டீசர் வெளியீடு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் தலைவர் 171 படத்தின் டைட்டில் அடங்கிய டீசர் ஏப்ரல் 22இல் வெளியாகும் என அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.